இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 2M சினிமாஸ் டி பிக்சர்ஸ் தயாரிப்பில் தயால் பத்மநாபன் இயக்கத்தில் வெற்றி நடிக்கும் லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு ஜூலை 10 முதல் திரையரங்குகளில். சென்னையை அடுத்துள்ள சேலையூர் பகுதியில் கடந்த 12ஆம் தேதி குட்கா விற்பனை செய்ததாக கூறி 44 வயதான பாலாஜி என்பவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனை அடுத்து 15ஆம் தேதி காலை 7:45 மணியளவில் மாரடைப்பு காரணமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சம்பவம் தொடர்பாக அவரது உறவினர்கள் சேலையூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சேலையூர் காவல் நிலையம் முன்பு பதற்றமான சூழல் நிலவியது. சுமார் 100க்கும் மேற்பட்ட உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் நீதி கேட்டு காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். இந்த போராட்டம் காரணமாக சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். அதோடு போராட்டக்காரர்கள் காவல் நிலையத்திற்குள் செல்லாத வகையில் பேரிகேடுகள் அமைத்து அவர்களை காவல் நிலையத்திற்கு வெளியே தடுத்து நிறுத்தினர். இருப்பினும் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் நெல்சன் உள்ளிட்ட போலீசாருடன் போராட்டக்காரர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதே சமயம் பாலாஜியின் உறவினர்கள் சிறை காவலர்கள் தாக்கியதால் தான் அவர் உயிரிழந்தார் என்றும் குற்றம் சாட்டினர். அதோடு பாலாஜி எந்தவித குற்றச் செயலிலும் ஈடுபடவில்லை என்றும் போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ததாகவும் உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில் அவரிடம் இருந்து 500 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ள நிலையில் ஒரே நபர் எப்படி 500 கிலோ குட்காவை வைத்திருக்க முடியும்? அதற்கான ஆதாரங்களை வெளியிட வேண்டும் என்று உறவினர்களும் பொதுமக்களும் வலியுறுத்தி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தங்காடு பகுதியைச் சேர்ந்த 34 வயதான மாற்றுத்திறனாளி இளைஞரான சபரிவர்மன் குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் சிறைக்குள் வைத்து போலீசார் நடத்திய அராஜக அத்துமீறலில் சபரிவர்மன் பரிதாபமாக உயிரிழந்தார். முதலில் சந்தேக மரணம் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் உடற்கூறாய்வு மூலம் போலீசாரின் கோர முகம் வெளிச்சத்திற்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து சிறைத்துறையின் தலைமை வார்டன் ஜெகன், வார்டன்கள் சிவகுமார் மற்றும் திருவிடை நம்பி ஆகிய மூவரையும் காவல்துறையினர் உடனடியாக கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த வழக்கில் ஏற்கனவே சிறையில் இருந்த கைதிகளை காவல்துறையினர் சபரிவர்மன் மீது ஏவிவிட்ட கதையும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அவர்களையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த ஆட்சியில் அஜித், ஆகாஷ் என பல லாக்அப் சம்பவங்கள் அரங்கேறியிருந்தது. அதற்கெல்லாம் எதிராக குரல் கொடுத்துவிட்டு ஆட்சிக்கு வந்த தாவேகா அரசு இதனை கட்டுப்படுத்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. எங்களுக்கு நியாயத்தை வந்து மூடி இறந்திருக்காரு, அதுக்கான நியாயமும் கிடைக்க முடியாது. 500 எப்படி மட்டும் சொல்லுங்க. எல்லாமே இது சும்மாவும் ஆகலைன்னா எப்படி 500 கிலோ நீங்க இன்ஃபார்ம் பண்றீங்க? 500 கிலோ கொடுத்தாங்க. அராஜகத்துக்கு வரல சார், நியாயத்துக்கு நியாயமா என்ன உண்டோ அது செய்யணும். அந்த குடும்பத்துக்கு நியாயம் என்ன நீங்க கேட்குறீங்க. பட் அவன் ஆதங்கத்தில் இருப்பான், ஒரு எமோஷனல் இருப்பான், ஒரு ஏஜ் நீங்க வந்து 500 கிலோ எடுத்தோன்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி சார் நாங்க 500 கிலோ எடுத்தோன்னு சொல்லிட்டு வீடியோ காமிங்க சார். அப்படிங்கும்போது நாங்க வந்து எந்த இதுவும் நாங்க நம்ப முடியாது சார். இறப்பு சொல்றீங்க கரெக்ட். ஆனா இறப்பு எதனால வந்திருக்கு? நீங்க அரெஸ்ட் பண்ணதுனால தான் வந்திருக்கு. 500 கிலோ நீங்க பிடிச்சோன்னு சொல்றீங்க. அது வீடியோ காமிங்க. நான் நம்புற வந்து தெரியும். அங்க இருந்து தான் இறப்பு ஆரம்பிச்சிருக்கு. இல்ல கத்தல நீங்க ஐயா நான் இவர்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன்னா இது மாதிரி மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி பண்ணுறாங்க. அதாவது போலீஸோட பண்ணுறாங்க. டீம் ஆஃப் டாக்டர்ஸும் போஸ்ட்மார்ட்டம் டீம் ஆஃப் டாக்டர்ஸ் பண்ணுறாங்க. அதை வீடியோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவரோட இறப்பு எதனால் அவருக்கு எதுவும் காயம் இருக்கிறா சின்ன சின்ன இதுவும் எல்லா இடத்துலையும் போட்டு பார்ப்பாங்க. இது வந்து இப்போ ஒரு சமீப காலமாக இது யாரும் அதில் ஏதாவது தப்பு நடந்ததுன்னா காப்பாற்று
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.